ஹாய், இன்னைக்கு ஒரு துவையல் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம ஒன்றா அரைச்சிக்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். அரைக்கும் போது ஜீரகம், மிளகு, வெந்தயம் இது மூணுத்தையும் சேர்த்து அரைக்கணும். இது ஒரு கஷாயம். மல்லி விதை, இஞ்சி, ஏலக்காய் இது தட்டி போட்டு நாட்டு சக்கரை போட்டு கொதிக்க வச்சு ஒரு கஷாயம். உடம்புக்கு நல்லது. இந்த குளிர் டைமில் அந்த மாதிரி குடிக்கலாம். இப்போது பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் புதினாவும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையானது தேவையான அளவுக்கு புளி எடுத்துக்கணும். புளி எடுத்து நல்லா அரைக்கணும். கொஞ்சம் அரைஞ்ச அப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நாட்டு கொத்தமல்லி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். வெந்தயம், ஜீரகம், மிளகு எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். வெந்தயம் மட்டும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ எல்லாம் அரைச்சாச்சு. இதுக்கு நல்லெண்ணெயில் ஊற்றி நம்ம தாளிக்கணும். நல்லெண்ணெய், காஞ்ச மிளகாய், எண்ணெய் காஞ்சதும் காஞ்ச மிளகாய் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் பொரிஞ்ச உடனே உளுந்து, கடலைப்பருப்பு இதை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா வறுத்து வரணும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த விழுதை இதோட சேர்த்துக்கணும். இப்போ அரைச்ச விழுதை நம்ம இதில் சேர்த்தாச்சு. இந்த விழுதை உப்பு சேர்த்துக்கணும். இந்த விழுது நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். இந்த பச்சை கலர் போயிட்டு வேறு ஒரு இந்த மாதிரி வரும் இல்லைங்களா? இந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டுட்டோம்னா 1 வீக் கூட கொஞ்சம் கெடாமல் இருக்கும். ஒரு 10 days 15 days கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் மீதி இருந்தது வாணலில் அதில் ரைஸ் போட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்டோம். எங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. குட்டி குழந்தைங்களுக்கும் வீட்டில் இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அரைச்சி கொடுங்க. திரும்பவும் இதே போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் திரும்பவும் உங்களை பார்க்குறேன். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.